முதல்ல இந்த வருடம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வருடமாக வருது. இந்த கேந்திர பரிவர்த்தனை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடனை நிவர்த்தி செய்யும், உங்களுடைய கையிருப்பை உயர்த்தும். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போறார் புதன் இந்த வருடம் ஆரம்பம். அதனால திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அந்த ஆலயம் அப்படிங்கிறது இறைவு சக்தி எல்லா இடத்திலும் குவிந்து கிடந்தாலும் கூட அதை முக்கியமாக ரொம்ப குவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டாக அந்த ஆலயம் இருக்குங்க. அதனால அந்த ஆலயத்துல போய் நம்ம வழிபாடு செய்யும் போது அதனுடைய சக்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. இது போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. பல நன்மைகள் இந்த வருடம் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணு. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீன ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள்ங்கிறத கவனிங்க. என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எதிலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும், எந்த விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும், இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த சாமியை கும்பிடணும், எல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. முதல்ல இந்த வருடம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வருடமாக வருது. நல்லா புரிஞ்சுங்க. புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் உருவாகுதுங்க. அதனால சில பேர் இது சொல்லும் போதே நினைக்கலாம், என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இன்னும் வட்டியை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், இதுல எப்படிங்க இன்னும் நாங்க புதிய சொத்துக்கள்லாம் வாங்குறது, அல்லது வேற ஏதாவதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லது என்ன இப்படி சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கேந்திரத்துடன் கூடியதான இந்த வருடம் ஆரம்பம் இருக்கு. கேந்திர யோகம்ங்கிறது ஒரு நல்ல யோகம். குறிப்பாக இந்த கேந்திர யோகம் கவனிச்சீங்கன்னா உங்க ராசிநாதனும் போறாரு. அதாவது உங்களோட 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இந்த வருட ஆரம்பமே அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த கேந்திர பரிவர்த்தனை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடனை நிவர்த்தி செய்யும், உங்களுடைய கையிருப்பை உயர்த்தும், கடன் நிவர்த்தி ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த வருடத்திலே உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அதிகபட்சம் 75% விழுக்காடாவது அது குறைஞ்சு போயிடும். ஒண்ணு 0ல நிற்கும், அல்லது 75% குறைஞ்சிடும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வருடமாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வருதுங்க. கூடுதலா கவனிச்சிங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போறார் புதன் இந்த வருடம் ஆரம்பம். அதனால திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம்னு பேர். கலத்திரம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை துணைவரான பெண்ணை குறிக்கும், பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும். இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால அந்த கலத்திரஸ்தானம் ரொம்ப ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து குருவினுடைய பார்வைக்குள்ள இந்த வருடம் ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பாக இந்த வருடம் திருமண பாக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஜீவனஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் போய் சேர்ந்து அப்படியே குவிஞ்சு உட்கார்ந்துருக்கு. இந்த குவியறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்லா கவனிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த கிரகங்களினுடைய குவிதல் இருக்கு. இப்போ சாமியை நம்ம வழிபாடு பண்றோம்னு வச்சுங்க. ஏங்க எல்லா இடத்துலயும் தான் சாமி இருக்காரு, எல்லா இடத்துலயும் கும்பிடக்கூடாதா? ஏன் இந்த கோவில்ல போய் தான் கும்பிடணுமா? ஏன் முருகன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நம்ம சொல்றோம், திருமால் தூண்லயும் இருக்காரு துரும்புலும் இருக்காருன்னு சொல்றோம், அவர் ஏன் திருப்பதியில் தான் கும்பிடணுமா? அல்ல முருகப்பெருமான்னா இந்த ஆறுபடை கோவில் தானா, இல்ல அந்த முக்கிய திருச்செந்தூர் தானா, இல்ல இந்த கோவில் தானா, இந்த சிவபெருமான்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் போய் கும்பிடணுமா? அப்படின்லாம் நிறைய நமக்கு ஒரு கேள்விகள் நிறைய வருது இல்லைங்களா? எல்லா இடத்திலையும் இறைவன் இருந்தாலும் கூட அந்த இறைவனினுடைய சக்திகளை அதை ஆக்கர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கு. உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பஞ்சு இருக்குன்னு வச்சுங்க. அந்த பஞ்சை நெருப்புல போட்டோம் எரிஞ்சிரும், வெயில்ல போட்டா எரியாது. ஆனா அந்த பஞ்சில கான்வெக்ஸ் லென்ஸ் குவி கண்ணாடியை வச்சு அப்படியே குவிச்சோம்னா என்ன ஆயிடும்? தப்புன்னு அது பத்திக்கிட்டே எரியும். நெருப்புல போட்ட மாதிரி பட்டுன்னு பத்திடும்.
அப்போ அந்த நெருப்ப அந்த சக்தி, நெருப்பு சக்திய அந்த பஞ்சுக்கு கொடுத்தது என்ன? அந்த கண்ணாடி கொடுத்ததா அல்லது வெயில் கொடுத்ததா? வெயில் கொடுத்ததுன்னா வெயில்ல போட்டா ஏன் உடனே எரியல? கண்ணாடியை வச்சோன்னா அது பத்திக்கிட்டு இருது. அப்ப அந்த கண்ணாடிக்கு தான் சக்தி இருக்கா அப்படின்னா, இருட்டுல போய் உட்காந்து அந்த கண்ணாடி வச்சா அந்த பஞ்சு எரியுமா? எரியாது. அப்போ நமக்கு எப்படி சூரிய சக்தி தான் முக்கியம். அதை குவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக அந்த கண்ணாடி இருந்தது இல்லைங்களா? அதே மாதிரிதான் அந்த ஆலயம் அப்படிங்கிறது இறைவு சக்தி எல்லா இடத்திலும் குவிந்து கிடந்தாலும் கூட அதை முக்கியமாக ரொம்ப குவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டாக அந்த ஆலயம் இருக்குங்க. அதனால அந்த ஆலயத்துல போய் நம்ம வழிபாடு செய்யும் போது அதனுடைய சக்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அது மாதிரி இந்த வழிபாடுகள்ல நம்ம நிறைய நாட்கள் இருந்தாலும் ஒரு சில நாள் முக்கிய நாளாக வரக்கூடிய காரணம் அதுதான். எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நேரத்தையும் கும்பிடலாம், எல்லா சமயத்திலும் காலை மத்தியானம் எப்ப வேணா கும்பிடலாம். ஆனா இந்த நேரம், இந்த சமயம், இந்த பொழுது, இந்த சாமியை இப்படி கும்பிட்டா நல்லது அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, அந்த சாமியினுடைய சக்தி நமக்கு கிடைப்பதற்கான சாதகமான டைமா அது இருக்கு. அதனால அந்த சமயத்துல நம்ம சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைக்கிறாங்க. இது அவங்க எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை. பல ஆண்டுகளாக, பல பல 1000 ஆண்டுகளாக அவங்கள் கண்ட அந்த அனுபவத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க கடத்தி வரக்கூடிய ஒரு பொக்கிஷம் இது. அதனால இதுல முக்கியமா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த கும்பராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இந்த சக்தியினுடைய குவியல் எப்படி ரொம்ப முக்கியம்னு சொன்னோனோ அதே மாதிரி பல முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல சேருது. ஜீவனஸ்தானம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம். இந்த மனிதனுக்கு எது பரிணாமத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது தேவி மகாத்மியத்துல, அதாவது 11வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம், கலா காஷ்டாதி ரூபேன பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோபரதே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு வரும். எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்னன்னா பரிணாமம். பரிணாமம் இல்லாதது மனிதர்களுடைய முக்கிய அங்கத்திலே உள்ளது. அது இல்லைன்னா அடுத்த நிலைக்கு அவனால் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட முடியும். ஒரு காலத்துல நம்ம சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா, அதற்கு முன்பாடி ஒரு மண் வீட்டுல இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி குகைகள்ல இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சௌகரியமா கல்லு கட்டடங்களுடன் கூடியதான கான்கிரீட் வீட்டுல இருக்கோம். அப்படின்னு எப்படி நமக்கு பரிணாமம் இருக்கும்? இல்ல நான் இன்னமுக்கும் நான் மண்ணு வீட்டுல தான் இருப்பேன், இன்னைக்கும் நான் அந்த வீட்டுல இருந்தா அப்படின்னா எப்படி நம்மளால ஒரு பரிணாமம் அடையவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அப்போ முக்கியம் என்னன்னா பரிணாமம். இந்த பரிணாமம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறையாகட்டும், அல்ல அது மனிதனுடைய வாழ்நாளிலே இருக்கக்கூடியதாகட்டும், மிக மிக முக்கியம். அதை செய்யக்கூடியது 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் என்ன மாதிரி வளர்ச்சிகள் அடைய போறான், எதையெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும், எதை செஞ்சா நன்மைகள் கிடைக்கும், என்ன தொழில் செய்யலாம், அப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தை முதல்ல 10ஆம் பாவத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த 10ஆம் பாவத்துல அத்துணை கிரகங்களினுடைய அப்படியே ஒரு எசன்ஸ் சாரமா போய் எல்லாம் நன்மை தரக்கூடியதாக உட்கார்ந்துருக்கு. ஏங்க எல்லாமே நன்மை தான் தருமா, எல்லாம் கெடுதல்லாம் தராதான் நீங்க நினைக்கலாம். எல்லாமே நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுன்னு எப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது மீனராசிக்காரங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அதே மாதிரி நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடிய ஸ்தானத்திற்குடையவர் சுக்கிர பகவான் அவரு, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்திற்குடையவர் சுக்கிரன் அவரு. அடுத்தது 4ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன், சுகஸ்தானம்னு பேர். அதே மாதிரி உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், கலத்திர ஸ்தானாதிபதி அதே புத பகவான் தான், ஆயுள் ஸ்தானாதிபதி அதே சுக்கிரன் தான். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆகிய 7 பாவத்துக்கு ஸ்தானம் எல்லாமே போய் அங்க உட்கார்றாரு. அது மட்டும் இல்ல, குருவினுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை, நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதனால பல நன்மைகள் இந்த வருடம் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு. இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி ஜென்மத்திற்கு வருகிறார். அது எப்ப வரான்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் 6ஆம் தேதி 2026 சனி பகவானுடைய ஜென்மத்துக்கு வருகிறார். இதுல அந்த ஜென்மத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு
சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. இது போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முடிந்தவங்க அங்க இருக்கக்கூடியதான இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நைருத்தலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 8 லிங்கத்தையும் பிரதட்சணம், அதுக்கு கிரி பிரதட்சணம் அப்படின்னு பேர். அது மாதிரி நடந்து பாதத்தினாலே நடந்து அந்த திருவண்ணாமலை சுவாமியை வழிபாடு செய்யுங்க. இது பௌர்ணமியில செஞ்சா ரொம்ப 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 நல்லது. ஆனால் பௌர்ணமியில செய்யக்கூடிய சமயம் முன்னாடியே சொன்ன பாருங்க, அந்த செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியல, எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அன்னைக்கு எனக்கு லீவ் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல மாதத்துல என்றைக்காவது உங்களுக்கு ஒரு சௌரியமான நாள்லயாவது போய் இந்த சாமியை கும்பிட்டு வழிபாடு செஞ்சு கிரிவலம் சுத்திட்டு வாங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. சிவாய நம. நாம இந்த பார்த்த எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க. வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை. நம்மளுடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான். முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும், திருநள்ளாறு ஆகட்டும், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில், திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு, அங்காரகனுக்கு உண்ட, அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவான் திருநள்ளாறு கோயில், சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், ராகு பகவானுக்கு திரு நாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர், நம்ம எல்லாம் 60ஆம் கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யட்சமான கஷேத்திரம். மாதிரி பல பல கோவில்கள், ஆதீனத்திற்கு உண்டான கோவில்கள், அதே மாதிரி பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் 99% எல்லா கோயிலும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம். அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது. நம்ம ஜாதகம் எழுதுனீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது வாக்கிய முறையோ திருக்கடிதமோ அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம், நம்மளுடைய கடைபிடிப்பு, நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது, சிறப்பானது. அதனால வாக்கிய முறைப்படிதான் இந்த 2026 எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் இந்த 2026 நடக்குதுங்க. அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். முன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும். சிவாய நமக.